இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 சந்தர்ப்பத்தில் போய் பேசியுள்ளார்கள் என்று சொல்லி புகாரிலே 2217வது செய்தியில் வருது. மார்க்க ரீதியாக பொய் என்பது தடை செய்யப்பட்டது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை பார்க்கும்போது அனுமதிக்கப்பட்ட பொய்யா இருக்குது. என்னண்டா, ஒரு முறை திருவிழா நடக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் திருவிழாவுக்கு வரல, எனக்கு சுகம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லுவாங்க. அதை பொய் சொல்லிட்டு அவங்க எல்லா மக்களும் போனதுக்கு பின்னாடி சிலைகள் அத்தனையும் உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி உடைச்சதுக்கு பின்னாடி நான் உடைக்கல, அந்த இருக்குது பெரிய சிலை, அதுதான் உடைச்சிருக்கும், நீங்க போய் அவங்கள்ட்ட கேளுங்கன்னு சொல்லி சிலையை காட்டிடுவாரு. மக்களுக்கு தெரியும் சிலை உடைக்காதுன்னு. அப்ப அவங்களுடைய பாணியில் இறங்கி அந்த ஏகத்துவத்தை சொல்லணும்ன்றதுக்காக அந்த சில பொய்களை சொல்லியிருக்கிறாங்க, அந்த பொய்யை சொல்லியிருக்கிறாங்க. 3வது சந்தர்ப்பம் இந்த செய்தி, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு போகும்போது நாடு துறந்து போறாங்க. அப்போ மன்னன் என்ன செய்வான்னு சொன்னா, அழகான பெண்களாக இருந்தால் அதாவது அபகரித்து கொள்வான். அதுவும் மனைவி என்று சொன்னா அபகரிச்சு கொள்றதுல ஒரு மும்முரமான ஒரு ஆளை இருக்கிறாரு. அந்த வகையில சாரா தன்னுடைய மனைவியை தன்னுடைய சகோதரி என்று சொல்றாங்க. மனைவி என்று சொன்னாதான் அபகரிப்பான், தன்னுடைய சகோதரி என்று சொன்னா அபகரிக்க மாட்டான் என்ற ஒரு எண்ணத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. உடனே சொல்லுவாங்க, சாராவே, நான் உன்ன சகோதரி என்று சொல்லியிருக்கிறேன், நீ அரசனிடத்துல போய் என்ன காட்டி கொடுத்துறாதே அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. சொல்லி அனுப்பின பின்னாடி இவரு மன்னன் ஒரு நல்ல கேரக்டர் உள்ள ஒரு ஆள் இல்லை, அந்த பெண்ணை அடைகிறதுக்கான வழியை மேற்கொள்றாரு. அப்போது இந்த சாரா என்ன செய்யறாங்கன்னு சொன்ன, சாரா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ் இடத்துல ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க. உழுவெடுத்து தொழுது ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க. அல்லாஹும்ம இன் குந்து ஆமன்து பிக வபி ரசூலிக்க, யா அல்லாஹ், உன்னையும் உன்னுடைய தூதரையும் நான் நம்பினது உண்மை என்று சொன்னால், வ அஹ்சன்து ஃபர்ஜி இலா அலா ஜௌஜி, என்னுடைய கற்பை என்னுடைய கணவனுக்கு மாத்திரம் நான் பாதுகாத்து பேணி வாழ்ந்தது உண்மை என்று சொன்னா, ஃபலா துசல்லித் அலைய ஹாதல் காஃபிர், இந்த காஃபிரை விட்டு என்ன நீ பாதுகாத்துரு என்று சொல்லக்கூடிய ஒரு துவா, அழகான ஒரு துவா. இது சொன்னதுக்கோ, இந்த பிரார்த்தனையை கேட்டதற்காக வேண்டி கொடுங்கோல் அரசன் அந்த பெண்ணை, அதாவது சாராவை நெருங்குற நேரம், அந்த சாராவை நெருங்கக்கூடிய நேரத்துல அவன் வீசிப்பட்டு உதறி விழக்கூடியதா பார்த்தோம், ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். திருப்பியும் என்ன செய்யப்படுதுன்னா, சாராவை திருப்பி நெருங்குற நேரம் எல்லாம் அவர் வீசிப்பட்டு விழக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்போ சாரா சொல்லுவாங்கடாம், யா அல்லாஹ், இவரை கொன்று விடாதே, இந்த இடத்துல கொல்லப்பட்டால் நான் தான் கொலையாளி என்று என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்னதனால அவர் தப்பிச்சார். அதுக்கு பிறகு உலகத்தரம் வாய்ந்த சிசிடிவி கேமராக்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்யும் ஒரே நிறுவனம் பிளாக் பாக்ஸ் சிசிடிவி டெக்னாலஜி. முதலாம் குறுக்கு தெரு, கொழும்பு 11, 0777 173768 அல்லது 075 9999 292.